அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ சச்சிதானந்த சத்குரு சாய்ராம் மகாராஜுக்கு ஜெய். போன அத்தியாயத்தில் பிரம்ம ஞானத்தை விழித்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் அப்படிங்கிறத ஹேமட் பந்த் விவரமாக எடுத்து சொன்னார். அடுத்தபடியாக பாபாவால் எவ்வாறு தாமே ஏற்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாருங்கிறதையும் அவர் சொன்னார். நமக்கு சத்குருங்கிறவர் ஒரு பருவ மேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருத்தெரிய ஆனந்தமழை பொழிகிறார். இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவேறும் வரை ஜீரணித்து கொண்டு அதன் பின் தனிப்பயன் கருதி க்ஷேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பதை இந்நியதி பொருந்துவதுடன் நில்லாது கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளும் இது பொருந்துவதே ஆகும். ஒரு அம்மா தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்போ என்ன பண்ணுறா, ஆரோக்கியமான மருந்தலை அவர்களின் தொண்டைக்குள் வலித்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்ற சாய்பாபா தமது அடியவர்களுக்கு ஆன்மீக செயல் துறை கட்டளைகளை தெரிவிக்கிறார். அவரது முறை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ கிடையாது, முற்றிலும் வெளிப்படையானது. பல வருஷங்களுக்கு முன்னாடி பாம்பேல கவர்னர் ரே பிரிவால் அடக்கப்பட்ட கார்போர்ட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த திரு சாடே என்னும் பெருந்தொகை ஒருத்தர் இருந்தார். அவர் வாணிகத்தில் ரொம்ப நஷ்டம், மற்ற எல்லா விதத்துலேயும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து. அவருக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலை, எங்கேயானும் ரொம்ப தூரத்துக்கு போயிடணும்னு நினைச்சார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை, ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துக்களும் அவனை சூழும்போது அவன் ஆண்டவனை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மன சாந்தி அடையறதுக்கு ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக போயின்றிருக்கா ஷிரடிக்கு. அவருக்கு அவரோட நண்பர்கள்லாம் அறிவுரை கூறினான், நீங்கள் ஷிரடி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவரும் 1917 ஷிரடிக்கு வந்தார். பரபிரம்மமாவும் சுய ஜோதியாகவும் களங்கமற்றதாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைப்பாய் விழித்து சாந்தமுற்று நமது முற்பிறவியில் ஏற்பட்ட நல்விலைகளின் குவியலே நம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என்று அவர் நினைச்சார். அவர் உறுதியான மனத்திடம் வாய்ப்பு பெற்ற மனிதர். உடனே அவர் குரு சரித்திரத்தை பாராயணம் செய்ய தொடங்கிட்டார். சப்தம் நக்க 7 நாள் பாராயணம் பூர்த்தி ஆயிடுத்து. அன்று இரவு பாபா அவருக்கு ஒரு காட்சி அளித்தார். பாபா குரு சரித்திரத்தை தமது கைகளில் வைத்துக்கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த திரு சாடேவிற்கு விவரித்து கொண்டிருந்தார். அவர் விழித்தெழுந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அறியாமையினால் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையே எழுப்பிவிட்டு குருச்சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறது அப்படின்னு நினைச்சார். மறுநாள் காக்கா சாஹிப் தீட்சித்திட இந்த காட்சியை பற்றி விவரிவாக சொன்னார். அதன் பொருள் என்ன அப்படின்னு பாபாவை கேட்கும்படி வேண்டினார். ஒரு வாரம் பாராயணம் போருமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதற்காக காக்கா சாஹிப் தீட்சித்தும் தம் கிடைத்த ஒரு சிறிய சந்தர்ப்பத்தில் பாபாவை நோக்கி, ஓ தெய்வமே, இந்த காட்சியால் திரு சாடேவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தத்தை நிறுத்திவிடலாமா, தொடர வேண்டுமா? அவர் ஒரு எளிய அடியவர். அவர் அவா நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்னென்று அப்படின்னு கேட்டுண்டார். பாபாவும் அவர் மற்றொரு சுப்தம் பாராயணம் செய்ய வேண்டும். அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார். பரமாத்மாவும் மகிழ்வடைந்து இச்சம்சார வாழ்க்கையில் பந்தங்களிலிருந்து அவரை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது, ராதாபா என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தார். அவ காசாபா
தேஷ்முக் என்பவரின் தாய் அம்மா. பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம்நேர் நகர மக்களுடன் அவள் சீரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அளித்து அவளுக்கு பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடனும் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெறணும் அப்படின்னு தீர்மானிச்சா. அதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திர உபதேசம் அளிக்காத வரையில் நான் சாகும் வரை உண்ணாமிர்தம் இருக்கப் போவதாக உறுதி கொண்டுண்டார். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழிச்சுட்டார். கிழவியனி இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்டு திகிலாயிடுத்து. அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கி இருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இருக்கிறீர்கள். தங்களுக்கு கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாத குணமுடையவளும் தங்களையே முழுமையாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தாலொழிய சாகும் வரை உண்ணாமிர்தம் இருப்பதாக தீர்மானித்திருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று சொல்லுவாள். அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசிர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மான உறுதியை கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். அம்மா, தேவையற்ற சித்திரவதைக்கு தங்களை தாங்களே உட்படுத்தி கொண்டு ஏன் சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? தாங்கள் உண்மையிலேயே எனது தாய். நான் தங்களது குழந்தை. என்மேல் இரக்கம் கொண்டு என்னை முழுவையும் கேட்பீர்களா? நான் எனது சொந்த கதையையே சொல்லுகிறேன். அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கு அதனால் நன்மை விளையும். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் மிக பெரும் முனிவர், மிக அதிகமான கருணையுடையவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன். 12 காலம் எனினும் அவர் என் காதுகளில் எந்தவித மந்திரத்தையும் ஓதவில்லை. அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும் அவருடையே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும் ஏற்பாடுகள் பட்டதாவது அவரிடமிருந்து சிறிது உபதேசங்கள் பெற வேண்டுமெனவும் எனக்கு கூறிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் தன் தலையை மொட்டையடிக்க செய்து கொண்டு 2 பைசாக்களை தட்சணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது முழு நிறைவானவராய் இருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எங்கனம் பற்றுவர் என்று கூறுவலாயும் என்று தங்கள் கேட்பீர்கள் என்றால், காசுக்களை அவர் லட்சியம் செய்யவில்லை என்று நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளை கொண்டு அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவர்தம் 2 பைசாக்களான உறுதியான நம்பிக்கை, 2வது பொறுமை அல்லது விடாமுயற்சி, இவை 2ம் அவருக்கு நான் அளித்தேன். அவரும் மனமகிழ்ந்தார். பாக்கி அடுத்த அத்தியாயத்தில் தொடர்றேன்.